சிறகடிக்க ஆசை சீரியல்ல இன்னைய எபிசோட்ல நம்ம முத்து செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் யாருமே இல்லை, அப்பா மட்டும் தனியாக இருக்கிறாரு. அதனால நாங்கள் ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் இங்கேயே இருக்க போகிறோம். இன்னைக்கு நீ தான் அந்த கஸ்டமரை அழைச்சிக்கிட்டு போகணும். நம்ம முருகன் சொன்ன கஸ்டமரை அப்படின்னு முத்து சொல்லிடுறாப்புல. செல்வமும் ஓகே, கான்டாக்ட் நம்பர் லொக்கேஷன்லாம் அனுப்பிச்சி விடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, 4 பேரும் சேர்ந்து அவங்களே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜாலியாக இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ரோகிணி தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செல்வம் அப்படிங்கிற டிரைவர் தான் வந்திருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ நான் நினச்ச மாதிரியே தான் நடந்திருக்கு, முத்து அவங்கள மீட் பண்ணலை அப்படின்னு ரோகிணி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. பட்டு நாளைக்கு வந்து நம்ம முத்து போயிடுவார் இல்லையா, ஸோ இன்னும் 2-3 நாள் அவங்க இங்கே தானே இருக்க போகிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரில. இங்கே இவங்க 4 பேரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு போகிறப்ப கரெக்டாக ரிலேட்டிவ்ஸ்லாம் வராங்க. அண்ணாமலையோட ரிலேட்டிவ்ஸ் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வந்திருக்காங்களாட்டுக்கு. அவங்க பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே நம்ம மனோஜுக்கு தூக்கி வாரி போட்டுருது. நம்ம 4 பேருக்கு தானே சமைச்சிருக்கோம், இவங்களுக்கு சாப்பாடை கொடுத்துட்டா நம்ம என்னத்தை சாப்பிட்றது அப்படின்னு அப்போவே பயப்பட ஆரம்பிக்கிறாப்புல. ஆனால் மற்றவங்கெல்லாம் வந்து அவங்கள சாப்பிட கூப்பிட்டு உட்கார வச்சு இருந்த சாப்பாட்டை எல்லாமே அவங்களுக்கே பரிமாறிடுறாங்க. நீங்கள் எல்லாம் சேர்ந்து சமைச்சிங்க, இவ்வளோ சூப்பராக சமைச்சிருக்கீங்களே அப்படின்னு அவங்களும் அவங்கள பாராட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் மனோஜி கதற ஆரம்பிக்கிறாப்புல, இப்போ சாப்பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரவி, நான் உனக்கு வந்து பிரெட்ல ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு போறாப்புல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இந்த பக்கம் நம்ம சத்யாவை காமிக்கிறாங்க, மீனாவோட தம்பிய. ஸோ சத்யாவுக்கு தான் இப்போ புதுசாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி கிடைச்சிருக்காங்க இல்லையா, அதாவது சிந்தாமணியோட பொண்ணு. ஸோ 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களை கடன் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்களாட்டுக்கு. சத்யா சொல்றதை கேட்டு இப்போ பேங்க் ப்ரொசீஜர்ல கம்மியான வட்டியில டாக்குமெண்ட்லாம் வாங்கிக்கிட்டு கடன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. ஸோ அது சக்ஸஸ் ஆயிடுச்சாட்டுக்கு. ஸோ கடன் வாங்கிக்கிட்டு ஒருத்தர் போறாரு, டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் சிந்தாமணியோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா கிட்ட பேசுறாங்க. அப்போ சத்யா தன்னோட வாழ்க்கையை எல்லாமே சொல்றாங்க. ஸோ அதை கேட்டுட்டு அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவை ரொம்ப பிடிச்சி போச்சாட்டுக்கு. அதை இன்னும் வெளிப்படுத்தலை. அந்த நேரம் பார்த்து தன்னோட வாழ்க்கையை பற்றி அந்த பொண்ணு சொல்ல வருது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாங்க, அது உங்களோட பர்சனல் லைஃபு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து சிந்தாமணி அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுறது, இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே நான் வரேன் அப்படிங்குது. சத்யாவுக்கு இன்னொரு வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால கிளம்பி போயிடுறாங்க. இப்போ அந்த அம்மாவும் இங்கே வந்துடுது. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஃபோன் வந்து ஒரு ஆர்டர் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா வேகமாக பேசிக்கிட்டு இருக்கு. ஹோட்டலில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த அம்மாவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பார்த்துட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு.